சோ இப்போ ராஜா சார் இருக்கனால தான் கொஞ்சம் லைட்டா ஜெர்க்காகுது. என்னன்னா, ராஜா சார் கிட்ட வந்து கேள்வி கேட்கறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் நான் லைஃப்ல மாட்டிருக்கேன். அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஈவன் என்ன கூப்பிட்டு டேடி பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னாரு. அது என்ன மேட்டர்னா, ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ நான் அவரை பண்றேன். நீங்க ஆன்மீகம் நிறைய பேசுறீங்க, இந்த உலகம் எப்படிலாம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்படியே பார்த்தாரு. உன் வேலை என்ன அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். இந்த உலகம் எப்படி போனா நல்லா இருக்கும், உன் வேலை என்ன. நான் சைலண்டா பாக்குறேன், என்னடா இவர் நம்ம வேலை கேட்கிறாருன்ட்டு. சரி நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்றாரு. உன் வேலை வந்து என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னாரு. சரி அப்படின்னு தலையாட்டினேன். சரி என் வேலை என்ன அப்படின்னாரு. நான் என் வேலையே சொல்ல, உங்க வேலை நான் என்ன நான் அப்படியே முடிச்சுட்டு இருக்கேன். சரி அதுக்கும் நானே ஹெல்ப் பண்றேன். என் வேலை அந்த கேள்விக்கு பதில் சொல்றது. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டாரு. யாருன்னா நான் புரிஞ்சுதா? உங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது என் ஃபேஸ பாக்குற மாதிரியே இருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, உன் வேலை கேள்வி கேட்கறது, என் வேலை பதில் சொல்றது. அவன் வேலையை அவன் கரெக்டா செஞ்சா இந்த உலகம் நல்லா இருக்கும்னாரு. இது எக்ஸ்ட்ராடனரி விஷயம். அது எவ்வளவு ஜாலியா சொல்லிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடினவன் தான் இனிமே அவர்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது அப்படின்ட்டு